வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தோட்டத்து அப்டேட்ஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக எல்லாமே அறுவடை தான். பீர்க்கங்காய், சொரக்காய், அப்புறம் அவரைக்காய் அண்ட் கொத்தவரங்காய் கூட அறுவடை இருக்குது. என்னோடய கொத்தவரங்காய் செடி ஃபுல்லாக பூச்சி இதாக இருந்தது. பட் அதுலேயும் மறுபடியும் காய் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. அது அறுவடை பண்ணியாச்சு. சம்மர் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வின்டர் குறைஞ்சி சம்மர் அதிகமாக இந்த பீர்க்கங்காய் செடி எல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லோவாக மாறிடுச்சு. அண்ட் இந்த அவரைக்கொடி பார்த்திங்களா, ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சா, அந்த பக்கம்லாம் போயிடுச்சா, அதனால கீழேருந்து பறிக்கவே முடியல. அதனால ஏணி எடுத்துகிட்டு போய் போட்டு ஏறி பறிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட், சரி பயப்படாத, நான் பிடிச்சிக்கிறேன், நீ ஏறி பறிக்கிறியா இல்லை நானே ஏறி பறிக்கவான்னு கேட்டார். இல்லைப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்களே பறிங்க, நான் வரல இந்த வீர விளையாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னா அவரையே ஏறி பறிக்க சொன்னேன். அவர் என்ன பண்ணார், மேலே போயிட்டு எல்லா அவரைக்காயும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கொத்தவரங்காய் செடியிலையும் கொத்தவரங்காய் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காய் ஃபுல்லாக கருப்பு பூச்சி ஃபுல்லாக பிடிச்சி ஃபுல் பூவெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் எல்லாம் அவரைக்காய் செடி எல்லாம் பூத்து அவரைக்காய் செடியிலெல்லாம் போய் காய்க்காக தேட ஆரம்பித்தா கொத்தவரங்காவும் இருக்குது. அதை பார்த்து சரி அதுவும் அறுவடை பண்ணோம். அண்டு பூனை குட்டி போட்டிருக்கு. அது கிட்ட போனால் ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக இது பண்ணுது. அதனால அந்த பக்கம் இருக்கிற கொத்தவரங்காய், அந்த பக்கம் இருக்கிற அவரைக்காய் ஒரு 2 நாள் கழித்து தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ரொம்ப குட்டி குட்டி பூனைக்குட்டிங்க ஒரு 4 இருந்தது. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பறித்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க நல்லா அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற ஏணி மேலே ஏறி நின்று அவங்க பறிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு நாள் என்ன பண்ணேன், நான் அவங்க இல்லை, அதனால கீழே இருக்கிற அவரைக்காய் மட்டும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு அப்புறம் கொத்தவரங்காய் அந்த பூனை இருந்ததுனால பறிக்காமல் விட்டுட்டோம் இல்லையா, அது அந்த கொத்தவரங்காய் அந்த சைடில் இருந்த அவரைக்காய் அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். சீசன் முடிஞ்சிடுது, அதாவது முடிய போகுது. என்ன ஆகுதுன்னா வெயில் அதிகமாகிறதுனால மொத்தமாக இந்த சைடு மட்டும் அவரைக்காய் செடி, இந்த கொத்தவரங்காய் செடி மட்டும்தான் காய்ச்சிட்ருக்கு. அந்த சைடு இருக்கிற சொரக்காய் செடியும் அண்ட் பீர்க்கங்காய் செடியும் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடுச்சு. அதில் பூவும் இல்லை காயும் இல்லை. பூவும் காயும் வர மாட்டேங்குது. வந்தாலுமே வெயிலுக்கு பாலினேட் பண்ணி விட்டாலும் அந்த குட்டி காய் கொஞ்சம் பெருசாகி சூடுக்கு வெம்பி போகுது. அதாவது பிளாக்காக மாறிடுது, இல்லைன்னா குட்டியாகவே உதிர்ந்துடுது, எல்லோவாக சேஞ்ச் ஆகிடுது, பெருசாகவே இல்லை. பட் அப்படி கொஞ்சம் காயை பாதுகாப்பாக பாலினேட் பண்ணி ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் பெருசாகி அண்ட் ஸ்பாயில் ஆகிடுது. பட் ஸோ அவரைக்காய் அண்ட் கொத்தவரங்காய் மட்டும் வெயில் தாங்கியும் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுவும் பூ மட்டும்தான் வரும், காய் வரவே வராது. ஏன்னா நான் நியர்லி 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் இந்த காய்களோட நிலைமை எப்படி இருக்கும். சம்மர் சீசனில் வின்டரில் நல்லா வரும், பட் அதுக்கப்புறம் காய் வராது. மேலே ஏறி அந்த செடிகளில் உள்ளெல்லாம் கைவிட்டு பறித்தாலும் கொஞ்சம் காய் மிஸ் ஆகி போச்சு. அது காஞ்சிடுச்சு. பட் பரவாயில்ல, காஞ்ச காயை பறிச்சிடணும். ஏன்னா போன வாட்டி என்னாச்சுன்னா இங்கே காஞ்சு தொங்கிட்டு இருந்தால் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறவங்க எங்ககிட்ட கேட்காமலே கட் பண்ணி எடுத்து போட்டுட்டாங்க, வேஸ்ட்டில் போட்டாங்க. நிறைய காய் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகி போச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்லேருந்தே காஞ்ச காயும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொரக்காய் இருந்தது. அது ஃபர்ஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி பாலினேட் பண்ணிருந்தது. அது ஒரு 20 days ஆகும் இல்லையா, ஸோ அப்படி முத்திடுச்சா என்னன்னு தெரியல, நான் அறுவடை பண்ணேன். அண்ட் நானே இந்த வாட்டி குட்டி ஏணி ஒன்று கிடச்சிதா. பெருசு ஏறுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் குட்டியாக ஒன்று கிடச்சிது. அதில் ஏறி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் இல்லை, ஸோ என் பையனை கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு குட்டி ஏணியில் ஏறி நானே அறுவடை பண்ணிட்டேன். கொத்தவரங்காய் அண்ட் அவரைக்காய் எல்லாம் ஃபுல்லாக நிறைய
ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் அறுவடைகள் 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 அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.